ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் பகீர் புகார் கொடுத்திருக்கிறார் ஜாய் கிறிசல்டா. டூயட் பாடிய மாதம்பட்டி ஆர்ஆர்ஓ பாட மறுப்பது ஏன்? கோவிலில் தாலி கட்டி ஹோட்டலில் ரூம் போட்டு 7 மாத கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக பிரபல சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் பகீர் புகார் அளித்திருக்கிறார் ஃபேஷன் டிசைனர் ஜாய் கிறிசல்டா. மிரட்டி கருக்கலைப்பு, மேலாளருடன் சேர்ந்து தாக்குதல், அரசியல் செல்வாக்கை வைத்து மிரட்டுதல் என அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை அந்த புகாரில் முன்வைத்திருக்கிறார். ஆம், கடந்த சில நாட்களாகவே இணையத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பெயர் மாதம்பட்டி ரங்கராஜ். திரைப்பட நடிகர், சமையல் கலைஞர், கேட்டரிங் பிசினஸ்மேன், ஹோட்டல் உரிமையாளர், தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோவின் நடுவர் என இவருடைய விசிட்டிங் கார்டே ஸ்டார் ஹோட்டல் மெனு கார்டு ரேஞ்சுக்கு நீண்டு கொண்டே போகும். கடந்த 2019 வெளியான மெஹந்தி சர்க்கஸ் படம் மூலமாக கதாநாயகனாகவும் அறிமுகமானார் மாதம்பட்டி ரங்கராஜ். அதன் பிறகு சினிமா பிரபலம், அரசியல் புள்ளிகள், தொழிலதிபர்கள் என பல விஐபிகளின் வீட்டு விசேஷங்களுக்கு சிறப்பான கேட்டரிங் சர்வீஸ் செய்து பிரபல சமையல் கலைஞராக அங்கீகாரம் பெற்றார். இப்போது பிரபல தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோவின் நடுவராகவும் கலக்கி வருகிறார் மாதம்பட்டி ரங்கராஜ். இப்படி பல துறை மன்னனாக ஜொலிக்கும் மாதம்பட்டியாரின் தனிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் சர்ச்சை நிறைந்ததாகவே உள்ளது. மாதம்பட்டி கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு ஸ்ருதி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு தற்போது 2 குழந்தைகளும் உள்ளனர். ஸ்ருதி ஒரு வழக்கறிஞர். இந்த சூழலில்தான் சமீப காலமாக கருத்து வேறுபாடு காரணமாக மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி ஸ்ருதியை பிரிந்து வாழ்ந்து வந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் 2 மாதங்களுக்கு முன்பு கூட ஸ்ருதி இன்ஸ்டாகிராமில் கணவரோடும் குழந்தைகளோடும் உள்ள புகைப்படங்களை பதிவிட்டு மை வேர்ல்ட், மை ட்ரைப், மை ப்ரைட் என்று போஸ்ட் போட்டிருந்தார். மேலும் பயோவிலும் மாதம்பட்டி ரங்கராஜின் மனைவி என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழலில்தான் வைஃப் ஆஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் என ஒரு ஃபேஷன் டிசைனரின் இன்ஸ்டா போஸ்ட் மாதம்பட்டியின் மறுபக்கத்தின் திரையை விளக்கியது. பேபி லோடிங் 2025, we are pregnant, ஆல்ரெடி 6 மாசம், இனி நான் மாதம்பட்டி ரங்கராஜோட அபிஷியல் மனைவி என அடுக்கடுக்கான பல கேப்ஷன்களோடு மாதம்பட்டியுடன் மணக்கோலத்தில் போஸ்டை போட்டார் பிரபல ஃபேஷன் டிசைனர் ஜாய் கிறிசல்டா. இந்த பதிவு என்னது, திருமணமாகும் போதே 6 மாத கர்ப்பமா என்று பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. இதையடுத்து சமீபத்தில் முதல் மனைவி ஸ்ருதியுடன் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று மீண்டும் இந்த விவகாரத்தை சூடுபிடிக்க வைத்தார் மாதம்பட்டி ரங்கராஜ். இந்த நிலையில்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக வயது முதிர்ந்த தாயுடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளார் ஜாய் கிறிசல்டா. ஃபேஷன் டிசைனரான ஜாய்க்கும் ஃபெட்ரிக் என்பவருக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார். குடும்ப பிரச்சனை காரணமாக ஜாய் முதல் கணவரை பிரிந்து விட்டார். அதன் பிறகு 2023 தான் நண்பர் மூலமாக மாதம்பட்டியின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. இருவரும் நட்பாக பழகி அது காதலில் முடிந்திருக்கிறது. அப்போது கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் கூறி ஜாய் கிறிசல்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் நம்ப வைத்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இருவரும் சென்னையில் பல ஹோட்டல்களில் ஒன்றாக தங்கியிருக்கிறார்கள். மேலும் முதல் கணவரை உடனடியாக விவாகரத்து செய்யுமாறு ஜாய் கிறிசல்டாவை வற்புறுத்தி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வைத்திருக்கிறார் மாதம்பட்டி. அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் MRC நகரில் உள்ள திருவீதியம்மன் கோவிலில் இருவருக்கும் திருமணம் நடந்திருக்கிறது.
பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று ஜாய் கிறிசல்டாவை மனைவி என அறிமுகம் செய்ததோடு திருவான்மியூரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். மேலும் ஜாயின் முதல் மகனுக்கு பள்ளியில் தந்தை எனவும் கையெழுத்து போட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜாய் கிறிசல்டா கர்ப்பமான நிலையில் கட்டாயப்படுத்தி அந்த கருவை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் உருவான கர்ப்பத்தையும் கலைக்க வற்புறுத்தியதாகவும் தெரிகிறது. இதற்கு ஜாய் ஒத்துழைக்காததால் உடல் ரீதியாக தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தான் வேண்டுமா குழந்தை வேண்டுமா என கூறி கருக்கலைப்பு செய்யச் சொல்லி கட்டாயப்படுத்தியதோடு தனக்கு அரசியல் செல்வாக்கு இருப்பதாகவும் உன்னையும் உன் மகனையும் விடமாட்டேன் என்றும் ஜாய் கிறிசல்டாவை மாதம்பட்டி மிரட்டியதாகவும் தெரிகிறது. அப்போதுதான் மாதம்பட்டி முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் தன்னுடன் வாழ்ந்து வந்த உண்மை ஜாய் கிறிசல்டாவுக்கு தெரிந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பலமுறை மாதம்பட்டி ரங்கராஜை சந்திக்க முயன்றும் முடியாமல் போயிருக்கிறது. இதில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி படப்பிடிப்பு தளத்திற்கு சந்திக்க சென்றபோது ஜாய் கிறிசல்டாவை ரங்கராஜும் அவரது மேலாளர் சர்மாவும் சேர்ந்து தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதேபோல் ஹோட்டலிலும் தன்னை தாக்கியதாக புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார் ஜாய் கிறிசல்டா. தற்போது 6 மாதம் கர்ப்பமாக உள்ள நிலையில் தன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய ரங்கராஜ் மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் கான்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். இப்போ என்னன்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கிறேன்னு சொன்னார். ஸோ அவரை நம்பி தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமாம், கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1.5 months தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட். ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் வில் டேக் கேர். இல்லை, நான் போடாததுக்கு ரீசன் அவர் பிஸ்னஸில் இருக்காரு, ப்ளஸ் ஃபேமிலி இருக்கு. அதாவது அவங்க அம்மா அப்பா என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது இதாகிறதுனால நான் இந்த குழந்தைக்காக நான் இப்போவும் இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன். வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. கடைசியா 1 week பிஃபோர் பார்த்தேங்க. அவர் பேச ரெடி ஆகல. சோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது. 2 தடவை உங்களை அடிச்சுதான் சொல்லி சொல்றாங்க. நட்சத்திர விடுதலையும் ஒரு தனியார் தொலைக்காட்சி சொல்றாங்க. என்ன நடந்து சொல்றாங்க? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டார். கோரிக்கை அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் என்னோட கணவர், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும். இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதை தான் நான் கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். ஆமா, அதெல்லாம் நடந்திருக்கு. நான் திரும்ப நான் பிரஸ் மீட்ல நான் பேசுறேன். போலீசாரின் விசாரணைக்கு பிறகே மாதம்பட்டி ரங்கராஜின் கல்யாண கலாட்டாவின் மர்மம் விலகும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.